வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிளர்க்கு, எம்டிஎஸ், ஸ்டோர் கீப்பர், டெக்னீஷியன் சொல்லி எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே அவைலபிளாக இருக்கும். இனிஷியல் சேலரி 21,700 பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ICFREலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மே மாதம் 4ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 9 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சிஸ் இருக்குது. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் ஃபீல்ட் அண்ட் லேப் ரிசர்ச்சில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ல் 2 வேக்கன்சிஸ். டெக்னீஷியன் ஃபீல்டு அல்லது லேப் ரிசர்ச்சில் 11 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்டோர் கீப்பர் கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. டெக்னீஷியனில் மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சிஸும். லோயர் டிவிஷன் கிளர்க்கில் 8 வேக்கன்சிஸ் இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு கேட்டகரியில் 7 வேக்கன்சிஸ். MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டகரியில் 45 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இங்கே வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப்புமே கொடுத்துருக்காங்க. அதை டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு லெவல் 6 வந்து உங்களுக்கு பெய்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு லெவல் 5ம், ஸ்டெனோகிராஃபருக்கு லெவல் 4, டெக்னீஷியனுக்கு லெவல் 3, ஸ்டோர் கீப்பருக்கும் பார்த்திங்கன்னா லெவல் 3 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெக்னீஷியனுக்கு லெவல் 2, அதே மாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்கும் ஃபாரஸ்ட் கார்டு போஸ்ட்டுக்கும் லெவல் 2 ப்ரொவைட் பண்ணுறாங்க. MTSக்கு லெவல் 1 வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கிங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் விண்ணப்பிச்சுக்கலாம். www.fri.icfre.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதாவது ஃபீல்ட் அண்ட் லேப் ரிசர்ச் கேட்டகரியில் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி சயின்ஸ் டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா அந்த டிகிரியில் பாட்னி, ஸ்வாலஜி, ஃபாரஸ்ட்ரி, என்வைரன்மெண்ட், எக்காலஜி, பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக்ஸு, மைக்ரோபயாலஜி, ஜியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். 80 வேர்ட்ஸ் பர் மினிட் ஸ்டெனோகிராஃபி வந்து ஸ்பீடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீட் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் இந்த போஸ்ட்டுக்கு 10th முடிச்சுட்டு 12th சயின்ஸ் குரூப்பில் வந்து படிச்சிருக்கணும். சயின்ஸ் கேட்டகரியில் படிச்சிருக்கணும். 60% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டோர் கீப்பர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? அடுத்து டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ITI வந்து அவங்க சொல்லியிருக்க ட்ரேடில் நீங்கள் ITI கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். டைப்பிங் ஸ்பீட் கேட்குறாங்க. 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷ் அல்லது தமிழில் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும்.
அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு 12th பாஸ் பண்ணியிருக்கணும், 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 27 வயது 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 21லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு 18லேருந்து 27 வயது வரைக்கும், டெக்னீஷியனுக்கு 18லேருந்து 30, ஸ்டோர் கீப்பருக்கு 18லேருந்து 27, டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸ்க்கு 18லேருந்து 30 வயது வரைக்கும், அதே மாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஃபாரஸ்ட் கார்டு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஓபிசினா 3 இயர்ஸு, பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா யூஆராக இருந்தால் 10 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி படி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி லெவல் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் 700 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே 1500 ஃபீஸு. இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதை தொடர்ந்து ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மொத்தமாக 91 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஆன்லைன் மூலம் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் இருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கிற பட்சத்தில் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக உங்களுக்கு 9 விதமான பதவிகள், 91 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் சேம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பரோட தரம் உங்களுக்கு வேரி ஆகும். அதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்தந்த ஒர்க் ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து வேரி ஆகுது. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றின ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரிக்கும் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 700, அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 5500 சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி விண்ணப்பிச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.